என்னுடைய வளர்ச்சி மைனஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம். அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. எனக்கு சின்னதாக ரிலீஸ் ஆகிற வயசு 17. யாருமே எனக்கு இல்லை. மெட்ராஸில் எதிரே ஊர்லேயும் யாரும் இல்லாதனால அது எனக்கு Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இப்போ இல்லை, நான் வந்து வண்ணவன பூக்கள் நான் நடிக்க வேண்டியது 5 நாள் ஷூட்டிங் போயிட்டு நான் படம் சேது படம் நான் நடிக்க வேண்டியது சேது படம் ஷூட்டிங் போயிட்டு நின்று போச்சு. இதெல்லாம் வந்து என்னால் கிடையாது. வண்ணவன பூக்கள் வந்துட்டு அது அர்ச்சனா மேடம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதை பண்ணிட்டாங்க. சினிமாவில் 30 வருஷமாக இருக்கிறேன். திறமைக்கு அவங்களுடைய உழைப்புக்கு அது தெரியாத ரெகக்னேஷன் கிடைக்கலிங்கிறப்போ ஒரு வெக்ஸ் ஆயிடுவோம். நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம மீடியாவில் பார்க்குறோம், கேட்குறோம். சூரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். ப்ரொடியூசர் வந்துட்டு 4 நாள்லேயே பேப்பர் ஆட் கொடுக்கல. டேரக்டரை அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் விளம்பரம் கொடுக்கல. வில்லுன்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் சார் படம். ஷூட்டிங்காக வச்சு இந்த பணத்தை கொண்டு போய் என்எஸ்சி வாங்க சொல்லி எல்லா படமே விஜய் படம் சூப்பராக போகும். அந்த படங்கிறது ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னுடைய வளர்ச்சி மைனஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம். அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. எனக்கு சின்னதாக ரிலீஸ் ஆகிற வயசு 17. யாருமே எனக்கு இல்லை. மெட்ராஸில் எதிரே ஊர்லேயும் யாரும் இல்லாதனால அது எனக்கு இந்த மாதிரி சம்பளம் நீங்க சொல்றப்ப உங்களோட முதல் சம்பளம் என்ன சார்? முதல் சம்பளம் வந்துட்டு 21,000 ரூபா சின்ன தாய் படத்துக்கு. ஓகே. அதுவே முழுசாக கொடுக்கல எனக்கு. தீபாவளிக்கு ஊருக்கு போகணும். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒருத்தர் வேணும்னே நைட்டு 12-1 மணி வரைக்கும் இழுத்து அடிச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தரவே இல்லை. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது சின்ன வயசுலேருந்து. எங்கள் பாட்டி தான் போகிறேன். உங்களை பத்தி வந்த ஒரு ரூமர் நீங்க ரொம்ப ரசிச்சதுன்னா என்ன? வருத்தமாகனு செஞ்சு அதான் ஒரு பையன் வந்துட்டு எனக்கு அசிஸ்டண்டாக இருந்தான். மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி அதுக்கு அவனை திட்டேன் பண்ணி அதை வந்துட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணி மீடியாவிலலாம் போட்டு என்னை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான். இவன் ரெக்கார்ட் பண்ணுறான் அப்படி நம்ம பேசுவோமா? நம்ம யதார்த்தமாக கோவத்தை பண்ணுறான். ரஜினி சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ், கமல் சார் ஃபேன்ஸ், யார் நல்ல படம் கொடுத்தாலும் பார்க்கணும், அதை அங்கீகரிக்கணும். அந்த ஹீரோக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் கொடுத்துட போகிறதில்ல, உங்கள் பார்ட்னராக வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பில்ல, கார் வாங்கி கொடுத்துரு, தொழில் எதுவுமே கொடுத்து உங்களுக்கு அதே சந்தோஷம் தான் கொடுக்குறாங்க. நான் நடித்தாலும் அந்த சந்தோஷம், இன்னொரு XY Z நடித்தாலும் இதே தான் கொடுக்குறாங்க. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் வந்து அதாவது 80s கிட்ஸா இருக்கட்டும் 90s கிட்ஸா இருக்கட்டும், இவருடைய படம் பாடல் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஒரு எவர்கிரீன் ஸ்டார்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் உங்களை வெல்கம் பண்ணதுல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எஸ், அதாவது நீங்க இந்த ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருந்தீங்களே இப்போது ஒரு ஃபங்க்ஷன்ல, இந்த மேடை வந்து இங்க எனக்கு உயிர் போனா கூட பரவாயில்ல அப்படின்றது வந்து ரொம்ப டீப்பான ஒரு வார்த்தை. ஏன்னா சினிமாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறதுனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நான் சினிமாவில் 30 வருஷமாக இருக்கிறேன். 30 வருஷமாக இருக்கும்போது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நான் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல. நான் ஒவ்வொரு டைமும் ஒரு அட்டம் பண்ணுவேன். சூரி படத்தில் ஒரு அட்டம் பண்ணேன், ஆச்சாரியா படம், ஈசா, இது மாதிரி படங்கள் எல்லாமே நல்லா வந்துச்சு. வியாபார ரீதியாக நல்லா போச்சு. சில காரணங்களால் படம் போய் பெருசாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை. எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஒவ்வொரு டைமும் அட்டன் பண்ணி எப்படி அத்லட்டிக்கில் ஸ்போர்ட்ஸ் மேன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓட்டத்திலே இருக்க மாதிரி ஓட்டத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான ஜெயிக்கலின்னு வச்சுங்க, அவங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கு. திறமைக்கு அவங்களுடைய உழைப்புக்கு அது தெரியாத ரெகக்னேஷன் கிடைக்கலிங்கிறப்போ ஒரு வெக்ஸ் ஆயிடுவோம். கண்டிப்பாக. அதான் வெக்ஸ் ஆகி தான் நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம மீடியாவில் பார்க்குறோம், கேட்குறோம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு போகாமல் நம்ம வந்துட்டு எப்படியாவது சினிமாவில் ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம வேறு பிஸ்னஸ் போய் பண்ணி அதில் சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு நண்பரோட சேர்ந்து படம் எடுக்கிறோம். படம் எடுக்கிறப்ப இந்த படம் பிரெட் ஃப்ளவர் அந்த ஆடியோ லான்ச் கமலாதரில் நடக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நாங்கள் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், அவ்வளோ போராடி இருக்கிறோம். அந்த வார்த்தைகளே பார்க்க முடிஞ்சது. அப்படி வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல பேச வாய் வரல. எனக்கு ஒன்றுமே மனசு வரல, எதுவும் இல்லை. ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். ஐயோ எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் இந்த படம் ரெட் ஃப்ளவர் ரீச் ஆகிடணுமே. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமாக முயற்சி பண்ணுறோம், அட்டன் பண்ணுறோம். அது ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம். இது முழுசாக போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். அந்த ஒரு ஆதங்கம் பத்திரிக்கை மீடியாவை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே. எஸ், அதாவது அந்த இடத்துல உங்களோட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது நீங்கள் பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சில படங்கள் நடிச்சிருப்பீங்க, அந்த படங்கள் வெளிவராமல் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு தாக்கம்
இந்த ஒரு இடத்துக்கு வரப்ப அது இன்னும் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் இல்லையா? டச் விட்டு நான் நடித்த படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் இல்லை, எல்லாமே Okay. ரிலீஸ் ஆயிரும். ம். எல்லா படங்களும் ரிலீஸ் ஆயிரும். பட் நாங்கள் எதிர்பார்த்த சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம். சூரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம், பெரிய படம், அது பெரிய ரொம்ப ஆடியன்ஸுக்கு சரி மக்கள்கிட்ட கனெக்ஷன் ஆச்சு. ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு 4 நாள்லேயே பேப்பர் ஆடு கொடுக்கல. அப்போல்லாம் பேப்பர் ஆடு தான், தினசந்தி Okay. ஆடு தான். ம். அந்த ஆடு கொடுக்கல. எதுக்கு டைரக்டருக்கு அவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வந்துருச்சு. ம். டைரக்டரை அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் விளம்பரம் கொடுக்கல. Okay. டைரக்டர் மேலேயும் நிறைய தப்பு இருந்துச்சு. ஆச்சாரிய படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வாங்கினார். ம். எங்களுக்கு பணம் கொடுக்கல, ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் போய் ஹாஸ்பிட்டல் போய் ஹார்ட் அட்டாக்னு படுத்துக்கிட்டார். 2 நாளில் வந்துட்டு வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்து அப்புறம் நாங்கள் பண்ணும்போது அந்த சரியாக பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட போகல. Okay. ஈசா படத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ஈசா படம்லாம் இந்த சொல்கிற சூரிய, ஆச்சாரிய, ஈசா இதெல்லாம் சூப்பர் படம். மக்கள்கிட்ட ரொம்ப சேர முடியல. Okay. ஈசா படத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செட் பண்ணி ம். அந்த படத்தை பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் நல்லா வெல் டு டூ ப்ரொடியூசர் ஜெயகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவர் ஷூட்டிங் போகிற நேரத்தில் வந்துட்டு என்னது அப்போ வில்லுன்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் சார் படம். ஆமா. அந்த டைரக்டர் சும்மா இருக்காமல் என்ன பண்ணிட்டாரு, சார் ஷூட்டிங்காக வச்சுருந்த பணத்தை கொண்டு போய் ம். சார் என்எஸ்சி நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்சி வாங்க சொல்லி ம். எல்லா படமே விஜய் படம் சூப்பராக போகும். அந்த படங்கிறது ஃப்ளாப் ஆயிடுச்சு, Okay. வில்லு படம். ம். அதனால நாங்கள் வந்துட்டு அப்போ நாசர் சார் வில்லன் 3 வில்லன், அது திருநெல்வேலி மேட்ரு, தூத்துக்குடி மேட்ரு. Okay. நாசர் சார், பிரகாஷ்ராஜ் சார், அப்புறம் சாயுஜி சண்டே, ம். இவங்க 3 பேரும் வில்லனாக போட்டு Okay. ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல. ம். அந்த 3 ப்ரொடியூசர்களுக்கு, அந்த நடிகர்களுக்கு இப்போ பணம், அட்வான்ஸ் கொடுக்க okay. முடியல. நான் போய் கஷ்டப்பட்டு அவங்க போய் டேட்லாம் வாங்கி வைக்கும்போது அவங்க அட்வான்ஸ் கொடுக்க முடியல. ம். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி நல்ல படங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை. எனக்கு அந்த வழி வந்துட்டு இந்த படம்னாச்சும் எப்படியாச்சும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகி நம்ம இந்த படம் வெற்றி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த ஒரு போராட்டம்னே சொல்லலாம் இல்லையா இந்த ஒரு ஜேர்னியை பார்க்குறப்ப? பிகாஸ் கிராஃப் வந்து அப் அண்ட் டவுனாக இருந்திருக்கு அப்படின்றப்ப ஒரு சைடு பார்த்தா ஒரு கட்டத்தில் நிறைய பாராட்டுகள், நிறைய அங்கீகாரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஓகே நம்ம வந்து இந்த விஷயங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், பட் ஏதோ ஒரு விஷயம் இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி? என்னுடைய வளர்ச்சி மைனஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம். ஓகே. எனக்கு சின்னத்தாய் ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு நிறைய படம் புக் ஆச்சு. அதே மாதிரி கிழக்கிச்சேமை ரிலீஸ் ஆன உடனே எனக்கு கிழச்சியமை ரிலீஸ்க்கு முன்னாடியே எனக்கு நிறைய படங்கள் புக் ஆச்சு. ஓகே. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு மெச்சூர்டு கிடையாது. எனக்கு சின்னத்தாய் ரிலீஸ் ஆகிறப்போ வயசு 17, கிழக்கிச்சேமை ரிலீஸ் ஆகிறப்போ 20, 21 நினைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நம்ம படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த தெரியும். ஒரு ஆர்வம். அதுதான் ஃபஸ்ட்டு யங் ஸ்டேஜ்லேயே கிடச்சதுனால நம்ம வளத்துக்கு தெரியல. அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பரிணாமத்துக்கு நம்ம ஆக்டிங்லேயும் சரி, மற்ற படம் செலக்ட் பண்ணுறது சரி, நம்ம வளத்துக்கு தெரியல. ஓகே. அது ஒரு மைனஸ். அப்புறம் நான் சின்ன படங்கள் எல்லாமே கிழச்சியமை ரிலீஸ் அப்புறம் 8, 7 படம் வந்துச்சு. அதாவது சின்ன கம்பெனிங்க, சின்ன டைரக்டர்னா புது டைரக்டர் அவங்க படங்கள்லாம் கமிட் ஆகிட்டேன். படம் ரிலீஸ் ஆன படம் பெரிய டைரக்டர், பெரிய கம்பெனி வரது அவங்களுக்கு டேட் கொடுக்க முடியல. ஓகே. இது எனக்கு யாராச்சும் கூட இருந்து ஒரு கார்டியன் இருந்து வெல்விஷர் இருந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு கைடன்ஸ் இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றது. யாருமே எனக்கு இல்லை. வேற சில ஊர்லேயும் யாரும் இல்லாதனால அது எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா அந்த முயற்சிக்கான பலன் நீங்க சீக்கிரமா பாப்பீங்கன்றது தான் எல்லாரோட விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்க சொல்றப்ப எனக்கு தோணுச்சு, அதாவது நிறைய படங்கள் வந்து நீங்க மிஸ் பண்ணதா சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணது இருக்கும் இல்லையா? தியேட்டர்ல வரப்ப இந்த நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. மிஸ் பண்ணல. நான் வந்து வண்ணவன பூக்கள் நான் நடிக்க வேண்டியது. ஓகே. 5 நாள் ஷூட்டிங் போயிட்டு நான் அந்த படம் நடிச்சு. சேது படம் நான் நடிக்க வேண்டியது. சேது படம் ஷூட்டிங் போயிட்டு நின்று போச்சு. ஓகே. இதெல்லாம் வந்து என்னால் கிடையாது. வண்ணவன பூக்கள் வந்துட்டு ஒரு நிறையா சொல்லிட்டேன். அது அர்ச்சனா மேடம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதை பண்ணிட்டாங்க. ஓகே. சேது படம் வந்துட்டு நாங்கள் ஒரு படம் ஷூட்டிங் போகிறப்போ ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்களுக்கு பணம் இல்லை. தானுசார் மேனேஜர் செல்வன்னு ஒருத்தர் பண்ணார். அவர்னால அதை டேக்கப் போய் பணம் பண்ணுறதுக்கு இல்லை, பூஜையோடு அப்படி நின்று போயிடுச்சு. இது மாதிரி அப்புறம் வந்துட்டு பாலா சார் வந்துட்டு வேறு ஒரு விக்ரம் சாரை போய் பார்த்து பேசி 2 வருஷம் கழிச்சு அந்த படத்தை டேக்கப் பண்ணார். அப்போ நம்ம வேறு படங்களில் முதல்ல அகிலன்னு பேர் இருந்தது. இருந்துச்சு. ஓகே. எஸ். அதாவது அந்த ஸ்டேஜஸ்ல வந்து இந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு அப்புறம் ட்ராப் ஆகுறது, இப்போ எப்படி வெற்றியை வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டியும் அந்த டைம்ல இருந்திருக்காது. ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கப்ப ரொம்ப ஹர்ட் ஆகவும் செஞ்சிருக்கும் இல்லையா சார்? ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பா, ரொம்ப அப்செட் ஆகிருப்பா. ஏன்னா இப்போ வந்து நம்மளாம் வந்து கிராமத்துலேருந்து வந்து சினிமாவுக்கு வந்தவங்க. ஒரு சினிமா கம்பெனியில் போய் ஒரு கதை சொல்லி ஒரு டைரக்டர் மீட் பண்ணுறதே பெரிய விஷயம். நம்ம கிராமத்துலேருந்து வந்துருக்கோம். ஐயோ நம்ம சினிமா என்னால் கிராமத்தில் போய் சினிமா பார்க்குறதே பெரிய விஷயமா நினைப்பேன். இப்படி கிடப்ப நம்ம ஒரு படம் பெரிய தானு சார், இளையராஜா சார்,
பாலுமேந்திரா சார் இவங்க படமெல்லாம் இவங்க காம்பினேஷன் நம்ம கிடச்சி நம்ம பண்ண முடியலையே, சுச்சுவேஷன் அமையலையே அப்படிங்கிறப்போ ரொம்ப வெக்ஸ். என்னன்னா வெக்ஸ் ஆனால் யாருமே இருக்க முடியாது. 5 நாள் நடிச்சுட்டு அந்த ஒரு பாலுமேந்திரா நம்பிக்கை இருந்திருக்கும். 5 நாள் நடிச்சு நம்ம ஸ்க்ரீன்ல நம்மள ஆமா. பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நடிக்கிறப்ப ஆமாம். எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரொம்ப மோசமான மனநிலைக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு, அதுல இருந்து மீண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும்ல ஆமா. உங்களுக்கு. அப்போ என்ன நடந்தது? எனக்கு வண்ணவர் பூக்கள் எனக்கு மிஸ் ஆன உடனே டைரக்டர் பாலா வந்துட்டு என் கூடவே ரூமில் வந்துட்டு 2 நாள் 3 நாள் என் கூடவே இருந்தார். ம். அப்போ அந்த பாரதியாருடைய கவிதையெல்லாம் சொல்லுவார். தேடி சோறு தினதென்று நான் வீழ்வே என்று நினைத்தாயோ, ஒரு பாரதியார் ஒரு கவிதை இருக்கு தெரியுமா, அந்த கவிதையெல்லாம் எனக்கு சொல்லி நீ வந்துட்டு தளர விடாத, நீ ஜெயிப்ப அப்படி இப்படி ரொம்ப சொல்லி எனக்கு வந்து கூடவே இருந்து பார்த்து வச்சுட்டு அவர் பாலுமேந்திரா சார் படம் தூக்கிட்டாங்க. அவர் பாலுமேந்திரா ஆஃபீஸ்லேயே 2 நாள் என்னை வச்சுருந்தாங்க. வெளியே எங்கே என்னை விடவே இல்லை. ஒரு பயம் இருந்தது. பயம் அவங்களுக்கு வந்துச்சு. அவர் பாலுமேந்திரா சாருடைய மிஸ்டேக். அதனால தான் அடுத்த படம் ராமனத்தில் என்னை வச்சு பண்ணார். அந்த டைம்ல இப்ப யாரோட அப்ரிசியேஷனா இருக்கட்டும், இல்ல பாலு மகேந்திரா சார் இந்த மாதிரி யாரோட ஒர்க் பண்றப்ப அவங்களுடைய வார்த்தைகளை நீங்க இன்னுமே வந்து மனசுல வச்சிருக்கிறதுனா என்ன மாதிரி இருக்கும்? இப்போ வந்துட்டு டைரக்டர் பாரதி சார் வந்துட்டு சொல்லுவார் உன்னுடைய ஃபேஸ் வந்துட்டு யாருக்கு வெறுப்பு வராது, பார்த்தா இருக்காது, கோவம் வராத கோவம் மாதிரி. வராது வருது. யாரும் ஒரு நடிகரை பார்த்தா பிடிக்காது, ஏன்னா இரிட்டேட்டாக வருவாங்க. அவனுக்கு உன்னை வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும்டா அப்படிம்பார். அது வரைக்கும் அந்த அளவுக்கு பழிச்சிட்டு இருக்குது. ஓகே. எனக்கு வந்துட்டு எந்த படத்துலையுமே வந்துட்டு அம்மா பிடிக்கடா அந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஓகே நம்ம வீட்டு பையன் அப்படி மாதிரி ஒரு உரிமையா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். ஓகே. அதிகமா எந்த படத்தை சார் ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க மக்கள் உங்ககிட்ட? அதிகமாக வந்து இப்போ வந்துட்டு பசும்பொன் முன்னாடி கிழக்கு சொல்லுவாங்க, சூரி சொல்லுவாங்க, செல்லக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொங்கல் இந்த வேலூர் சைட்லாம் போனோம்னா பொங்கல் சொல்லுவாங்க. ஒரு இதுலேயே ஒரு மெயினாக எவர் கிரீன்னா கிழக்கு சிம்பியும் பசும்பொன். இன்னொரு விஷயம் சார், இப்போ பேக்ரவுண்ட் இல்லாம வரப்ப அதுவே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் இல்லையா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்ப? ஆமாம், கண்டிப்பாக பயங்கர சேலஞ்சாக இருக்குது. இப்போ வந்து சினிமாவில் வந்துட்டு எப்போவுமே ஒரு டைரக்டர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து சம்பளம் பேசுகிறதா இருந்தாலும் நம்மளே பேசுறப்போ அது கொஞ்சம் மைனஸாக தான் வரும். ஓகே. நம்ம சின்ன வயசுலேயே போகிறப்ப அது கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஆமாம், நம்மளை வந்துட்டு இப்போ அவன் சம்பளம் கேட்க நம்ம எவ்வளோ சம்பளம் கேட்கறனே தெரியாது, நமக்கு என்ன தேவைகள்ங்கிறது அவளுக்கு சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறப்போ அது கம்மியாக சொல்லுவாங்க, நம்ம கரெக்டாக சொல்கிறப்பா இதெல்லாமே எனக்கு நமக்கு ஒரு கார்டியன் சினிமாவில் வந்துட்டு ரொம்ப வேணுங்க. சினிமாவில் வந்துட்டு ஒரு கதை கேட்டுருவோம், கமிட் ஆயிடுவோம். மற்ற விஷயங்களை பேசுகிறது எல்லாமே நம்ம கார்டியன் தான் பேசணும். ஓகே. நம்ம பேசுகிறோம்னா அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இருந்தாலும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம சில முரண்பாடுகள் வரும். இந்த ப்ரொடியூசருக்கு நமக்கு மேனேஜருக்கு இதுக்கு அதுக்கு தான் நமக்குன்னு ஒரு கார்டியன் இப்போ ஒரு மேனேஜர் வச்சுக்கோது, ஒரு அண்ணனோ தம்பி அப்படி இருந்தாங்கன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே. அது அந்த காலத்தில் ரொம்ப நான் பாதித்தேன். நம்ம வந்துட்டு சம்பளம் பேசிடுவாங்க, சம்பளம் கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. சார் இந்த ஷெட்யூல் வந்துடுங்க சார் அப்போ கொடுப்போம்பாங்க. நான் போய் அங்கே போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சம்பளத்தை பார்ப்பேனா, நடிக்கிறத பார்ப்பேனா, படம் சீன் நல்லா வருதுன்னு பார்ப்பேனா. இது மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அந்த டைம்ல ஓகே நம்ம போய் சண்டை போடுறதுக்கும் தயாரா இருக்க முடியுமா? முடியாது, அந்த இடத்துல பண்ண முடியாது. தான் நம்ம சண்டை கேமரா முன்னாடி நம்ம காட்டிடுவோம். அந்த எனக்குலாம் டேக் இட் ஈஸின்னு ஒரு படம், அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் சம்பளமும் பேசுகிற சம்பளம் கொடுக்கல, படம் ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸு, பணம் இல்லை, ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வீட்டுக்கு வந்துட்டு சார் இப்போ இதாச்சு சார் நம்ம படம் நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் அந்த டைமில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தேன். எடுத்துகிட்டு போய் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு எனக்கு திரும்பி கொடுக்கல, எதுவும் பண்ணல. இது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி சம்பளம் நீங்கள் சொல்கிறப்ப உங்களோட முதல் சம்பளம் என்ன சார்? முதல் சம்பளம் வந்துட்டு 21,000 ரூபா சின்னத்தாய் படத்துக்கு. ஓகே. ஆமாம், அந்த படத்துக்கு அதுவே முழுசாக கொடுக்கல எனக்கு. அதெல்லாம் ஒரு பேசப்பட்ட சம்பளம் 21,000. ஆமாம். ஓகே. முழுசாக கொடுக்கல. ஒரு தீபாவளிக்கு ஊருக்கு போகணும், ஊருக்கு போகிற அதில் ஊருக்கு போகணும். அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒருத்தர் வேணும்னே நைட்டு 12-1 மணி வரைக்கும் இழுத்து அடிச்சுக்கிட்டு 3,000 ரூபா கொடுக்குறதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. இந்த 3,000 ரூபா வச்சுட்டு அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு அவர் பண்ணுறதுக்கு இவன் இந்த பையன் புது பையன் தானே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தரவே இல்லை. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. ஏன்னா நான் சினிமா அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அப்பா அம்மா கிடையாது சின்ன வயசுல. எங்கள் பாட்டி தான் பார்க்க போகிறேன். பாட்டி பார்க்க போகிறதுக்கு தீபாவளிக்கு போகலாம் அப்படி ரொம்ப ஹாப்பியாக எவ்வளோ கனவு. சின்ன வயசு பையன் தானே, தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுக்கவே இல்லை. அவர் ரொம்ப இதாகிடுச்சு. அவன் தீபாவளி ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு, ஊருக்கு போகவே இல்லை. அதனால் இப்போலாம் நான் எந்த தீபாவளிக்கு புது ட்ரெஸ் வாங்கவே மாட்டேன், எந்த பொங்கலுக்கு புது ட்ரெஸ் வாங்க மாட்டேன். அந்த பிரச்சனையிலேருந்து அந்த வழியிலேருந்து கடந்து வர அது மாதிரி நிறைய வழிகள். ஓகே. எனக்கு வந்து சின்ன வயசில் நான் புது ட்ரெஸ் போடணும் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு கிடைக்கல.
அதனால் இப்போ எந்த இதுக்குமே நான் வாங்க மாட்டேன், எந்த ஃபெஸ்டிவலுக்கும் வாங்க மாட்டேன். இன்னொரு சைடு பார்த்தா சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருந்திருக்கும், அது ஒரு பெரிய ஆசையாவே வளர்ந்து இப்போ அதை நிறைவேற்றுறப்ப ஒரு சந்தோஷம் திருப்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ரொம்ப நிறைவா ஃபீல் பண்ண சம்பவங்கள்னா என்ன? இப்போ நிறைவாங்கிறத விட எனக்கு சின்ன வயசில் வந்து நிறைய நான் அத்லெட்டிக் பிளேயர், ஸ்கூலில் படிக்கிறப்ப ரொம்ப நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, எனர்ஜெட்டிக்கா. ஆமாம், நல்லா தான். அப்போ வந்து சாப்பாடு எனக்கு கிடைக்கல. இப்போ சாப்பாடு நிறைய இருக்குது. இப்போ வந்து ஏன்னா குண்டாயிருவோம், ஃபேட் ஆயிடுவோம். போற ஆமாம், மாதிரி ஆயிரும். அது இருக்குது. பட் ஒரு நடிகனாக வந்துட்டு எவ்வளோ இது வந்து சின்ன விஷயம் தான் மற்றவங்களுக்கு, பட் எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம். சாப்பிட முடியாது, ரொம்ப ஆசை. அப்போ சாப்பிட முடியல, இப்போவும் சாப்பிட முடியல. சார், ஒரு ரேபிட் மாதிரி ஒரு செக்மெண்ட், டக் டக்னு கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களை பத்தி வந்த ஒரு ரூமர் நீங்க ரொம்ப ரசிச்சதுன்னா என்ன? பார்த்தோன்னே சிரிப்பு வந்தது, என்ன இப்படிலாம் எழுதியிருக்காங்க, எப்படி இதெல்லாம் யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல சில ரூமர்ஸ் பார்க்குறப்ப. அந்த மாதிரி ஏதாவது ஞாபகப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறாரு. ஓகே, வருத்தமாக இருந்துச்சு. அதான் ஒரு பையன் வந்துட்டு எனக்கு அசிஸ்டண்டாக இருந்தான். வந்துட்டு நைட்டில் ஃபோன் பண்ணி எனக்கு வந்துட்டு பணம் கொடுங்கன்றான். இது நாளைக்கு ஃபோன் பண்ணுறா, வேடா வேண்டா ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். நான் வந்து அவன் செல்லமாக வந்துட்டு அவனை வந்து ரொம்ப அவனுக்கு வந்து காசு கொடுத்துருக்கான், அவனுக்கு வந்து வீட்டுக்கு அக்காவுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருக்குறேன், எல்லாமே செஞ்சுருக்கிறேன். நான் வந்துட்டு சும்மா இருக்கிறப்ப நான் வந்துட்டு நைட்டில் மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி அதுக்கு அவனை திட்டிட்டேன் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணி மீடியாவிலலாம் போட்டு என்னை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான். ஏன்னா நம்ம வீட்டு பையன், நம்ம கூட இருந்த பையன், நம்ம தான் அவனுக்கு வந்துருக்கான். சார் வாடகை கட்ட முடியல, இது பண்ண முடியல அப்படிங்கிறலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உரிமையான டே திட்டான், அதை வந்து பெருசாக பண்ணிட்டான். அது வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே எனக்கு ஃபன்னாகவும் இருந்துச்சு. இப்படிலாம் இருக்காங்களே, இப்படிலாம் இருக்காங்களே, இப்படிலாம் செய்கிறாங்களே, இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். எப்படி நமக்கு கூட இருந்தவங்களுக்கு எப்படி நமக்கு துரோகம் பண்ண முடியும், செய்ய முடியுது? இந்த ரெக்கார்ட் பண்ணுறதே அவங்க தான் கிரிமினல். ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் கிரிமினல். பேசுகிறவங்க வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படி நம்ம பேசுவோமா? நம்ம யதார்த்தமாக கோவத்தை பண்ணுறோம். அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே, நீங்களும் பாலா சாரும் வந்து ரூம்மேட்ஸாக இருந்தீங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். அந்த டைமில் மறக்க முடியாத ஏதாவது இன்சிடென்ட்ஸ்? பாலா வந்துட்டு எனக்குன்னா அவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப போல்டான ஒரு ஆள் தான், லீனாக இருப்பார், பயங்கர போல்டானவர், எதுவுமே கட்ஸாக பண்ணுவார், ஃபேஸ் டு ஃபேஸ் தான், ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவார், செய்வார். அவருடைய அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய இன்சிடென்ட் அங்கெல்லாம் நடந்துச்சு. எனக்கு ஒரு 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 பொண்ணு வந்துட்டு எனக்கு, அப்போ நாங்களாம் பேச்சுலர் தானே, அப்போ வந்து எனக்கு கிளிக் சேம்பர் ரிலீஸ் ஆன டைம், அது ரொம்ப கிரேஸாக. ஆமாம், வந்து போட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் வந்துட்டு நீங்கள் எங்கள் மாமா மாதிரியே இருக்கிறீங்க, எங்கள் மாமா இறந்துட்டாரு, நீங்கள் தான் அந்த மாமா, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சீரியஸாக பண்ணி சீரியஸாக பேசி அழுக ஆரம்பிச்சு. வீட்டை விட்டு போகவே மாட்டேங்குது. எனக்கு நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு இதாக இருந்துச்சு. அவர் ரொம்ப போல்டாக கட்ஸாக வந்துட்டு பொண்ணுகிட்ட பேசி சொல்லி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி மிரட்டி அப்புறம் சால்வ் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அது கொஞ்சம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் போல்டாக பண்ணுவார். ஓகே, நைஸ் சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறப்பே. ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறப்ப, பிகாஸ் அப்போல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு டக்குன்னு ஹார்ஷாகவும் பேச முடியாது, பிகாஸ் அவங்க வந்து ஒரு அன்போடையும் வராங்க அப்படின்றப்ப அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதே உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது? இல்லை, அவருடைய கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே, அவருடைய கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்கள் ஃபேவரட் சாங் எது சார்? என்னுடைய ஃபேவரட் சாங்னா எனக்கு வந்து பசுமன் சாங் பிடிக்கும், சூரி படத்தில் எனக்கு பிடிக்கும், ஈசா படத்தில் சாங் ரொம்ப பிடிக்கும். எனி சாங் விச் யூ ஃபீல் அண்டர்ரேட்டடாக இருக்குது, அந்த அளவுக்கு ரீச் அப்போ இல்லை, பட் ஆனால் அது அந்த பாட்டு வந்து நல்லா அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு பாட்டு அப்படின்னு யோசிச்ச பாட்டுனா என்ன? எனக்கு ஈசா படத்தில் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எஸ், அந்த சாங்ஸ் வந்துட்டு அது பெருசாக ஹிட் ஆக வேண்டியது. அது வந்துட்டு அந்த ஹரிஹரன் ஒரு சின்ன பையன், அப்போ இப்போ பெரிய ஆளாக இருப்பார், அப்போ மியூசிக் பண்ணார், ஏ ரோமனுடைய குருவுடைய பையன். ஓகே, ஏ ரோமன் சார்லாம் அந்த ஈசா படம் ஆடியோ லான்ச்சுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார், வந்து ரொம்ப பாராட்டினார். அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓகே, இப்போ சினிமா டு சீரியல் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது பெருசாக யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் ஒரு பெரிய திரையிலேருந்து சின்ன திரை அப்படின்றப்ப அந்த யோசனை, அந்த முடிவெல்லாம் எப்படி சார்? அப்போ வந்து என்ன, எனக்கு நான் முன்னாடி சீரியல் நான் பண்ணது கிடையாது. கொரோனா வந்துச்சு, கொரோனா வரப்போ வேலையே இல்லை. இப்போ எல்லாருமே ஃபேக்ட்ரிக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஹோட்டல் மட்டும் என்னுடைய ஹோட்டல் மட்டும் போயிட்டு, பார்சல் மட்டும் போயிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன நம்பி ஒர்க்கர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. என்னுடைய நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு அப்போ ஹோட்டல்லே வந்துட்டு 22 பேர் 26 23 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பில்டிங் ஒன்று இருக்குது, அங்கே ஹாஸ்டல் அங்கேயே தங்கி நல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இது பண்ணணும், எனக்கு சர்வைவல் பண்ணணும். அப்போ அந்த கொரோனா டைமில் சீரியல் மட்டும் நடந்துச்சு. ஆமாம், சீரியல் பண்ணிட்டு பண்ணாங்க. அந்த டைமில் சரி நம்ம சீரியல் பண்ணலாம், சரி நமக்கு இன்கம் வேணும்
அவங்க அப்போ வந்து அடுத்து என்ன சினிமா இருக்குமா, இது இருக்குமா, உயிரோட இருக்குமா, செத்து போயிடுவாங்களா, உலகம் அழிஞ்சிருமா, ஆமா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்ப என்ன வந்தது. தெரியல, உலகம் எப்படி இருக்குமே தெரியல. இப்போ வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்கு பண்ணணும், என்னை நம்பியிருக்க ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கணும். அப்போ சரி சீரியல் பண்ணலாம் அப்படின்னு சீரியல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 2-3 சீரியல் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, நைஸ். அதாவது இப்போ ரெட் ஃப்ளவர் மக்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்துட்டு நான் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ரஜினி சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ், கமல் சார் ஃபேன்ஸ், நீங்கள் வந்துட்டு படத்தை ரசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ரசிப்பேன் அந்த 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக பொழுது போகணும், நல்லா இருக்கணும். இதை வந்துட்டு யார் நல்ல படம் கொடுத்தாலும் பார்க்கணும், அதை அங்கீகரிக்கணும். நான் இவர் படம் தான் பண்ணுவேன், இவர் தான் பண்ணேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீரோக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் கொடுத்துட போகிறதில்ல, உங்கள் பார்ட்னரை வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பில்ல, கார் வாங்கி கொடுத்துருப்போம், தொழில் எதுவுமே கொடுத்துருல. உங்களுக்கு அதே சந்தோஷம் தான் கொடுக்குறாங்க. நான் நடித்தாலும் அந்த சந்தோஷம், இன்னொரு XYZ நடித்தாலும் இதே தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ரசிகர்களாக மட்டும் போய் படம் பார்த்துட்டு சினிமா ரசிகர்களாக இருக்கணும், எல்லாரும் சினிமா ரசிகர்களாக இருக்கணும். உண்மை அதுதான் உண்மை. அப்போ தான் நல்ல நல்ல விஷயங்கள், புது புது விஷயங்கள் கொண்டு வர முடியும். நீ ஒரே ஹீரோக்கள் படத்தை போய், இது கான்ட்ரவர்ஷியானா கூட எனக்கு பரவாயில்ல, ஒரே ஹீரோவை பற்றி படம் அவன் 200 கோடி 300 கோடி வாங்கி பெரிய பங்களா கட்டிட்டு அதை கட்டிட்டு அவங்க லக்ஸரியாக வாழ்வாங்க. இதில் உங்களுக்கு என்ன வருது? எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் ரசிங்க, நீங்கள் ரசிங்க. இதுலேயே உங்களுக்கு ஓர வஞ்சனை அந்த ஹீரோ தான் பண்ணுவா, அந்த ஹீரோ உங்களை கவர் பண்ணியிருக்காரு, உங்களை நடித்து சாங்கு பாடி டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணி உங்களை கவர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நானும் ஒரு ரசிகன் தான், நான் ரஜினி சாருடைய ரசிகன் தான். பட் அதே மீறி வந்து நான் சினிமா ரசிகனா இப்போ மாறி இருக்கிறேன். நீங்களும் சினிமா ரசிகர்களாக மாறுங்க. நல்ல படம் இன்னும் அழகா தெரியும், ரொம்ப தெரியும். மலையாள படம்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவை மட்டும் தான் ரசிப்பாங்க. இவர் இந்த ஹீரோ அந்த ஹீரோ அப்படி இல்லை. அதனால் நீங்கள் சினிமாவை பாருங்கள். இந்த ரெட் ஃப்ளவர் படம் வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப பிடிக்கிற மாதிரி, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்துட்டு நான் யாவது தெரியுமா மதுரைக்காரன், நான் தான் திருநெல்வேலி, நான் கோயம்புத்தூருக்காரன், எங்கள் ஊர் பற்றி பெருமையாக நம்ம சொல்லுவோம் இல்லை, நிறைய படங்கள் வந்துருக்குது இல்லையா? நம்ம இந்த படத்தை ரெட் ஃப்ளவர் சொல்கிறேன், நான் இந்தியாக்காரன்டா, உலக நாடுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் இந்தியாக்காரன்டா, இந்தியா பாடுறா, வல்லரசுடா, கெத்து, நம்ம இந்தியாவை பற்றி நான் கெத்து காட்டியிருக்கிறோம். அதனால இந்தியாக்காரங்க எல்லாருமே பெருமைப்பட்டு இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருக்குது, மவுத் டாக்கில் போய் படம் போகும். ஆனால் இப்போ நாங்கள் வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரெட் ஃப்ளவர் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு கிடைச்சது 7 நாள் தான். அப்புறம் தலைவர் படம் வந்தது, கூலி வந்துடுது. இது வந்துட்டு எனக்கு அதனால் ரசிகர்கள் நல்ல படம் கொடுத்துருக்குறோம், சூப்பரான படம் கொடுத்துருக்குறோம். ஓப்பனிங்லேயே போய் படத்தை போய் பாருங்கள், பார்த்தா தான் நாங்கள் பிழைக்க முடியும். எனக்கு தலைவர் அவ்வளோ எனக்கு பிடிக்கும், உயிர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ தலைவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐயோ தலைவர் வருது, எப்பவுமே தலைவர் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்போம். ஐயோ இப்போ வருது தலைவர், பயங்கரமாக பயப்படுறாங்க. ஐயோ ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. இந்த கேப்பில் நாங்கள் வர எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா அந்த சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.